சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலாவதியான சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிராகவும் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அந்த வகையில் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்யக்கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியினர் சிலர் சுங்கச்சாவடி வழியாக செல்லும் வாகனங்களை திடீரென மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை தடுக்க முற்பட்ட போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டம் காரணமாக சுங்கச்சாவடியில் இருந்து புலிப்பாக்கம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அப்படியே நின்றன. இதையடுத்து சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்காமல் அனைத்து வாகனங்களும் இலவசமாக அனுப்பி வைக்கப்பட்டன. கோவை கனியூரில் சுங்கச்சாவடி அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் போலீசாரின் தடுப்புகளை மீறி சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. மேலும் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே தூவக்குடியில் உள்ள சுங்கச்சாவடியை மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளரும் மணப்பாறை எம்எல்ஏவுமான அப்துல் சமது தலைமையில் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் 30 சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகிவிட்ட போதும் அவற்றை மூடுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மனிதநேய மக்கள் கட்சியினர் குற்றம் சாட்டினர்.